வணக்கம். இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்லோகம் எடுத்திருக்கேன் அதை பற்றி பேசுறதுக்கு. மகா மிருத்யுஞ்சய ஸ்லோகம். இது பார்த்தீங்கன்னா வந்து சிவனை பற்றி ஸ்லோகம் இது. இது ரொம்ப பழமையான ஸ்லோகம். ரிக்வேதம் யஜுர்வேதத்துலலாம் இதை வந்து குறிப்பிட்டிருக்கு. சுக்கராச்சாரியர் வந்து கடுமையான தவம் இருந்து அவருக்கு சிவன் இதை உபதேசித்ததா சொல்றாங்க. இது வந்து நான் இப்போ எடுத்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இந்த கரோனா பீதியில வந்து மனசு வந்து அலப்பாஞ்சுட்டே இருக்கு. அதாவது என்னதான் நம்ம தைரியமா இருக்குன்னு நினைச்சாலும் எப்பவுமே நம்ம மனசு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால அதை திடப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நானே தேடிட்டு இருந்தேன் என்ன பதில் அப்படின்னு. அப்போ அந்த மிருத்யுஞ்சய ஸ்லோகம் வந்து இந்த மாதிரி அகால மரணம் வராம இருக்கிறதுக்கு, தைரியம் வரதுக்கு, அதுக்காக வந்து இதை பாடுவாங்க, இந்த ஸ்லோகத்தை ஜபிப்பாங்க அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து நான் இப்போ ரொம்ப நாளா ஆகல இதை கத்துக்கிட்டு. எனக்கு பாதி ஸ்லோகம் முன்னாடி தெரிஞ்சது, சின்ன வயசுல கேட்டு போயிட்டு வரணும். ஆனா இப்பதான் வந்து கொஞ்சம் ஒழுங்கா கத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்லோகம் வந்து நான் நேத்திக்குதான் வாட்டி ஒரு 108 வாட்டி இதுல ஜபம் பண்ணேன். பண்ணவே எனக்கு அந்த செய்ய செய்ய ஒரு வைப்ரேஷன் உண்டாகுது, ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வருது, ஒரு தைரியம் வருது. எதனால தைரியம் வந்தா, நம்ம தைரியமா இருக்கிறது தானே முக்கியம். இது ஜபம் பண்ணி எனக்கு தைரியம் வந்தா நல்லது தானே. அதனாலதான் வந்து நான் உங்களோட வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ போடுறேன். முதல்ல ஒரு வாட்டி பார்த்துடலாம் ஸ்லோகத்தை, அதுக்கப்புறமா அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீயமாம்ருதாத். இதுல வந்து உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். அதனால அதை கவனமா பார்த்து உச்சரிப்பு கத்துக்கோங்க. இதுல அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திரையம்பகம் யஜாமஹே. திரையம்பகம்ன்றது 3 கண் இருக்கிற கடவுள், அது வந்து சிவனை குறிக்கிறது. யஜாமஹே அதாவது நம்ம வந்து ப்ரே பண்றோம், நம்ம வந்து கூப்பிடுறோம். சுகந்திம் புஷ்டிவர்தனம். சுகந்தமா நம்ம நல்ல வாசனையா வருது இல்லையா? அந்த உலகத்துக்கே வந்து ஒரு அருமையான வாசனை கொடுக்கக்கூடியவர் சிவன். புஷ்டிவர்தனம், எவர் ஒருவர் வந்து நல்ல புஷ்டியா இருக்கணும்னு சொல்லுவோம் தெரியுமா நம்ம தமிழ்ல, அந்த மாதிரி போஷாக்கோட இருக்குது, நரிஷ்மெண்ட், அதை வந்து கொடுக்கிறவர் வந்து சிவன். அடுத்தது ஒரு வாருகமிவ பந்தனான். இதுல பாத்தீங்கன்னா அழகான ஒரு, என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கவிதை மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து எப்படி ஒரு ஒரு வெள்ளரிக்கா மாதிரி ஒரு பிஞ்சான ஒரு பழத்தை நம்ம வந்து செடியில இருந்து பறிப்போமோ, அலட்டிக்காம, அதுக்கு வலிக்காம, நமக்கு வலிக்காம, செடிக்கு வலிக்காம பறிப்போமோ, அதே மாதிரி என்னையும் இந்த பிறப்பு இறப்புன்ற இந்த சக்கரம் இல்லையா, இதுல இருந்து விடுவிச்சிரு என்ன அப்படின்றத கேட்கறதுதான் வந்து இந்த கடைசி 2 லைன். உர்வாருகமிவ பந்தனான், பந்தன், இந்த பந்தங்கள், இதுல இருந்து மிருத்யோர் முக்ஷீயமாம்ருதாத். சோ அதுக்கு அதான் அர்த்தம், இதுல இருந்து என்ன விடுவிச்சிரு அப்படின்னு. இது வந்து சொல்ல 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 உங்களுக்கும் தெரியும் இந்த நல்ல வைப்ரேஷன். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரியுதோ இல்லையோ, அந்த இது உண்டாக்குற அந்த வைப்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதனால கண்டிப்பா இதை வந்து நீங்க சொல்லி பாருங்க. உங்களுக்கும் ஒரு நல்ல தைரியம், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுத்தி வரும். அது இருந்தா எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நம்ம வந்து சமாளிக்கிற தைரியம் நமக்கு வரும். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லலாம். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீயமாம்ருதாத். இந்த வீடியோ வந்து என்னோட பசங்களையும் என்னோட குழந்தைகளையும் கூப்பிட்டு அவங்களையும் வந்து நான் சாட் பண்ண வச்சிருக்கேன் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோல. அது வந்து உங்களுக்கும் வந்து அந்த வைப்ரேஷன், அந்த அதிர்வுகள் எவ்வளோ இந்த ஸ்லோகத்தோட அதிர்வுகள் வந்து இனிமையா இருக்கு அப்படின்றத வந்து காட்டுறதுக்கோசரம் தான், அதை பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் அதை பண்ணியிருக்கேன். அதோட இந்த வீடியோ முடியும். இன்னொரு வீடியோல உங்களை பார்ப்பேன். பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சாட்டிங்கை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வா
Vandanan Mrityur Mukshiyamamritat. Tengok. Doktor sudah cek. You biarlah tinggi sudah turun loh. Masa saya mula belajar, Rumahnya tidur saya loh. memang suka sport